கட்டவிழ்க்கப்படுவார்களாக, கட்டவிழ்க்கப்படுவார்களாக. ஹalleluya, ஆமென். Thank you Jesus. அப்போ இந்த அனுபவத்தை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா வெளியே வரணும். பாருங்க, 40 ஆண்டுகள் தன்னை ஒரு கொலையாளின்னு சொல்ற பட்டத்தை சூட்டினதுனால மோசே ஒரு 40 இயர்ஸ் ஒரு தேங்கின ஒரு இடத்துல கிடக்குறான் பாருங்க. அப்படியே கட்டப்பட்ட ஒரு நிலைமை, எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ டேலண்ட் உள்ள ஆள். அவனுடைய கையினுடைய விரல்கள்ல அற்புதம் நடக்குது. அவனுடைய கையில இருக்கிற கோல் சர்ப்பமா மாறுது. எவ்வளோ பெரிய அற்புதம்! 10 வாதைகள் சாதாரணமானது அல்ல. அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மேன் யார் அப்படின்னா இந்த மோசே. அவ்வளவு பவர் அவனுக்குள்ள இருந்திருக்குது. ஆனா அவ்வளவு பவர் அவனுக்குள்ள இருந்தும் இந்த ஒரு சின்ன ஒரு சோதனை, மனுஷனுடைய ஒரு வருத்தம் அவனை 40 வருஷம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா கட்டி வச்சிருந்துச்சு. கட்டி வச்சிருந்துச்சு. ஒரே ஒரு நெகட்டிவ், ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு பயம். அவனுக்குள்ள ஒரு பயம் வருது, என்னை கொன்றுவாங்களோன்னு ஒரு பயம் வருது. அங்க காட்டி கொடுத்தவனுடைய ஒரு நம்பிக்கை துரோகம் 40 வருஷம் எதுவுமே யோசிக்கல. ஆண்டவரிடத்திலே சொல்லும் போது மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற யாரையாவது அனுப்பும், வேற யாரையாவது அனுப்பும். நான் வேண்டாம் ஆண்டவரே, நான் வேண்டாம் ஆண்டவரே, நான் வேண்டாம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சோர்வு, உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விரக்தி, ஒரு அவமானம், ஒரு மனுஷனுடைய வார்த்தை, ஒரு பய உணர்வு, ஒருவேளை உங்களை கட்டி வச்சு வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு உங்களை வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் மோசேயை அழைச்சது போல கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. என்ன அழைக்கிறார் அப்படின்னா, நீ இந்த இடத்தை விட்டு வெளியே வந்து பாருப்பா, நீ இந்த இடத்தை விட்டு வெளியே வந்து பாருப்பா. உனக்கு எத்தனை லட்சத்தை வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு 20 லட்சம் வேற வச்சிருக்கிறேன். உன் கையில அவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குப்பா. உன் கையில இருக்கிற கோல்ல அவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குப்பா. நீ திக்கு வாயந்தான், ஆனா உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு பவர் இருக்குப்பா. அது பெரிய அற்புதத்தை கொண்டு வர்ற பவர் இருக்குது அப்படின்னு மோசையை தட்டி எழுப்ப நினைத்த கர்த்தர், பொங்கி வழிய பண்ண நினைக்கிற கர்த்தர், இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய் கர்த்தர் நிரப்ப போறார். மகளே, உன் கையில கர்த்தர் பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. உன் வாயில கர்த்தர் பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். உன் விரல் அசைவுகளில கர்த்தர் அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. உங்க கையில இருக்கிற சாதாரணமான சில காரியம், உன் பார்வைக்கு அது சாதாரணமான கோல், ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அது எதிரியினுடைய சர்ப்பத்தை விழுங்குற அளவிற்கு அந்த பவரை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இனியும் அடைஞ்சு கிடக்க வேண்டாம். அந்த வார்த்தையை கேட்டு பயந்து அடைஞ்சு கிடக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக நில். நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ வெளியே வா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நம்ம அடைஞ்சு கிடக்கிறத விரும்புகிற தேவன் அவர் அல்ல, விரும்புகிற தேவன் அல்ல. எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, எலியா போய் அப்படியே அடைஞ்சிட்டாரு பாருங்க. ஒரு இடத்துல அப்படியே ஒதுங்கிட்டாரு. என்ன சொல்லி ஒதுங்கிட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லும்போது சொல்றாரு, போதும் கர்த்தாவே. என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்த்த போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அடுத்த வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே
ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இது எலியாவுக்கு மட்டும் அல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்பொழுது கர்த்தர் தருகிறார். கர்த்தர் அந்த போஜனத்தினால் உன்னை திடப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை இரண்டாம் விசை உங்களை திடப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இதுவரையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்த்தார். இதுவரையிலும் நீங்கள் கேட்காததை ஆண்டவர் கொடுத்து பார்த்தார். ஆனா நீங்க எழும்பல, நீங்க அந்த சோர்விலிருந்து வெளியே வரல. அந்த பார்த்த உடனே தேவன் இப்பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி தட்டி எழுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேங்கிய இடத்தில் கிடக்க வேண்டியவன் அல்ல, தேங்கி இருக்க வேண்டியவன் அல்ல, நீ பரவி பாய்கிற ஆறை போல இதோ இந்த நதி போகிற இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் ஓ பிழைக்கும். இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வார்த்தை கொடுக்கிறாரு. மகளே நீ பொங்கி எழுந்து வருவாய், மகனே நீ பொங்கி எழும்பி உன்னிடத்திலிருந்து நதியை போல ஆசீர்வாதம் கடந்து போகிறது. இதோ நிறைய மரித்த ஜீவராசிகள் உயிரோடு எழும்புகிறது. உங்க வாழ்க்கையின் நிமித்தமாய் நிறைய பேர் ஜீவனோட எழும்புறாங்க. நீங்க நிறைய பேரை வாழ வைக்க போறீங்க. வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை கொண்டு வாழ வைக்க போறாரு. தங்கச்சி, உன்னை கொண்டு நிறைய பேர் வாழ வைக்க போறாரு. நீ நிறைய பேரை வாழ வைக்கிறதற்காக உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நல்ல கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு இயேசுவே இயேசுவே நிரப்பும் 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 நிரப்பும். இப்போ ஹalleluya ஹalleluya. ஆவியே, உன்னதத்திலிருந்து ஆவியானவரே நீர் ஊற்றப்படுவீராக. ஊற்றப்படும் போது இந்த வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்குள்ளேயும் ஒரு விழிப்பு வரணும். எதை விழிப்பு வரணும்னா, நான் தேங்கி கிடப்பதற்கு அழைக்கப்பட்டவள் அல்ல, நான் தேங்கி கிடக்கிறதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. நான் எப்படி நம்மளை ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா, நம்மளை பரவி போகிற ஆறை போல. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச வசனம் அதுதான். இந்த நதி போகும் இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் உயிர் பெற்று பிழைக்கும். ஆமென். நீ அதை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. வயல் ஓரத்தில் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பண்ணுங்கன்னா டேமை திறக்க மாட்டாங்க. தண்ணி மோஸ்ட்லி வயல் நிலத்துக்கு வர்றது டேம்ல இருந்து தான் வரும். டேமில் அணை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த டேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா விவசாயிகள் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த டேமில் தண்ணி திறந்துட்டாங்கன்னா அழகாக வாய்க்கால் வெளி வரும். அதை வயல்வெளியில் போடுவாங்க. நீங்கள் நீ எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. என்னுடைய கண்ணால் பார்த்த அந்த அனுபவம் இருக்குது. அப்படியே வறண்டு கிடக்கும். இன்னைக்கு தண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இன்னைக்கு சொல்லுவாங்க தண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அன்னைக்கு அந்த மடை கரெக்டாக திறக்கும்போது அங்கேருந்து அந்த தண்ணி வரும். அந்த தண்ணியை பார்க்கறதுக்கு ஒரு விவசாயிக்கு இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். அந்த விவசாயிக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட அந்த மண்ணுக்கு இருக்கும் பாரு சந்தோஷம். அந்த மண் என்ன பண்ணும்னா, அந்த தண்ணி வர அது என்ன பண்ணும்னா உறிஞ்சும் பாருங்களேன். மேலே பபிள்ஸ் வரும், அப்படியே உறிஞ்சும் எல்லாத்தையுமே. எனக்கு தான் அப்படியே ஒரு அப்படியே தண்ணி வழிஞ்சிட்டு அப்படியே ஒரு 2 நாள் தாண்டி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வயலுடைய ஓரத்தில் செத்து மாண்டு போய் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்குள்ள 24 ஹவர்ஸுக்குள்ள அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி ரொம்ப அழகா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அது நதி. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிதான் கர்த்தர் வைக்கிறாரு. இதுவரையும் நீங்கள் கட்டுப்பட்டு இருந்திருக்கலாம், இதுவரையும் கட்டப்பட்டு கடந்திருக்கலாம், இதுவரையும் ஒரு இடத்துல தேங்கி கடந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அப்படிப்பட்ட வருஷம் அல்ல. தேங்கி கிடக்கிற உங்களை கர்த்தர் பெருக பண்ணி நிறைஞ்சிருச்சு, நிரம்பி வழிய பண்ணி உங்களிடத்திலிருந்து நிரம்பி வழிந்து எப்படி ஒரு விவசாயி அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதே போல அந்த பால் நிலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு
உங்க மூலமா ஒரு ஆசீர்வாதம் வருது, உங்க மூலமா ஒரு செழிப்பு வருது, உங்க மூலமா நிறைய பேருடைய கைகளை கர்த்தர் திடப்படுத்த போறாரு. நீங்க நிறைய பேரை சாவினுடைய விளிம்பிலிருந்து வெளியே கொண்டு வர போறீங்க. நீங்க நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் மாற போகிறீங்க. இப்ப அந்த பலனா ஆண்டவர் தரும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே அந்த மகிமை ஆமே நல்ல கைகளை தட்டி கேளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாதப்பா. இப்போ அந்த தேங்கி நிற்கிற எல்லா சூழ்நிலையும் மாறி இப்பொழுது உன்னதத்திலிருந்து ஆவியானுடைய மழையை கர்த்தர் ஊற்றுவாராக ஊற்றுவாராக. அந்த ஆசீர்வாதம் வரட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அந்த வருமானத்தை பெருக பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக சொல்லுவோம். பார்மையா போதகரே, பார்மையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம். இப்ப கைகளை மேல கட்டி வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத. எல்லாரும் கேளுங்க, எழுமி நின்று கூட கேட்கலாம். கரையோர மரங்கள் ஏராளமா, கனி தர வேண்டும் தாராளமா, கரையோர மரங்கள் ஏராளமா, கனி தர வேண்டும் தாராளமா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவா சொல்லுவோம். வாருமையா போதகரே, வாருமையா, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. வாருமையா போதகரே. இப்போ 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 அதுவரே இந்த சத்தம் ஒதுக்கப்படுகிற அத்தனை பேருமே உன்னதத்திலிருந்து உச்சப்பட பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி பல வீசணும், பல வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவன் ஆள் சேர்க்கணும், பரலோக தேவன் ஆள் சேர்க்கணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ. அப்பா இப்போ
இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவிற்கு ஆவியானவர் ஊற்றப்பட அந்த வருமான தடைகள் மாறி இப்போ ஊற்றப்பட ஆண்டவரே, அந்த சமாதானம் இப்பொழுது நதியை போல ஊற்றப்பட பொங்கி 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 வழியணும். இந்த பாத்திரம் பொங்கி வழியணும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நீரத்தை போல இப்போ தேங்கி கிடக்கிற அந்த பிள்ளைய வெளியே கொண்டு வருவதற்கு, இயேசுவே மடையை திறந்து விடுவதற்கு நிரம்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. போதகரே வாருமையா, போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத அசைவாடும் அசைவாடும் இறங்கும் 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 ஆண்டவரே இறங்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி முழு பலத்தோடு லபரலஹதரலர ஷபதரலரஹதரலரம லிபதரலரதலரமரம. Thank you Jesus. இயேசுவே, அந்த தேக்கம் இப்பொழுது மாறுவதாக. ஹல்லேலூயா. பல மாதங்களாய் வருடங்களாய் இருக்கிற தேக்கங்கள் மாறி என் பிள்ளைய வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Amen.